ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. உன்னை விட்டு விலகிய உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையோடு நாளைய நாளுக்காக காத்திரு. நம்பிக்கையோடு இந்த நல்ல நாளுக்காகத்தானே காத்திருந்தாய். நாளை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றையெல்லாம் விட்டுவிடு. புத்துணர்வோடு வாழ். புத்துணர்வு பெற்று வாழ் தங்கமே. செய்யும் காரியங்களை பிடித்தமோடு மகிழ்வோடு செய். அதற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன்னுடனேயே உன் முருகன் நான் இருக்கிறேன். நீ மனம் சலனப்பட்டால் காரிய சித்தி எப்படி உண்டாகும்? உன் சிந்தனை என்னை பற்றியதாகத்தானே இருக்கிறது. அது நானாக மட்டுமே தானே இருக்கிறேன். அப்போது நிச்சயம் உனக்கு சுபம் உண்டாகும். பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது மகா பாவம் என்று உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியவில்லை. பிறரின் இன்பம் கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கும். அது உன்னிடம் உள்ளது. இந்த முருகனை நீ மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும். உன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் இருள் நீங்க வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. எனவே எதை கண்டும் பயப்படாதே. நான் இருக்கின்றேன். கலங்கக்கூடாது. துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட நாளைய நாள் இனிதாக இருக்கப் போகிறது. ஏன்னா உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. திரும்பவும் சொல்கிறேன், முடிந்த இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கப் போகிறது. நாளை விடியும் காலை உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கப் போகிறது. தங்கமே, உன்மேல் அன்புள்ள கொண்டவர்கள் உன்னை நினைக்கப் போகிறார்கள். உன்னை போன்ற அன்பான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி காயப்படுத்தியவர்கள் கண்டிப்பாக உன் அன்பை நாளை காலை புரிந்து உன்னிடமே வரப்போகிறார்கள். இந்த உலகில் முடிவில்லாத கஷ்டம் என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உன்னை புரிந்து கொள்ளாதவரை எண்ணி வருத்தப்படுவதை விட உன்னை சுற்றி உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களை நேசித்து விட. அவர்களோடு வாழும் வாழ்க்கையை ரசித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ. ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் அனைத்துமே அழகானவைதான். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடங்கள் என்னன்னா எதுவுமே சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் உனக்கு பெரிதாக இருக்காது. யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்க்கையில் நம்பு. வாழ்வது ஒரே ஒரு முறை வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ யாராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உனக்கு நீ நல்லதவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன்னுடைய குற்றமே இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. எனவே உன் வாழ்க்கை துணையை அன்புடன் கொண்டு செல். மொத்தத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் அந்த உறவு. அதனால் தான் சொல்கிறேன், அந்த அன்பான உறவுடன் உன் வாழ்க்கை துணையுடன் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. விரும்பும் பொழுது விரும்புவதை விட வெறுக்கும் பொழுது விரும்புவதே உண்மையான அன்பு. விட்டு கொடுத்து விடு. உன் விருப்பங்கள் நிறைவேறும். உன் வாழ்க்கை துணையுடன் என்றும் நீ பிரகாசமாக வாழ்க்கையை வாழ்வாய். இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது இழந்தது கிடைத்துவிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாது. பல லட்சங்களான என் பணத்தை இழந்து விட்டேன், என் வீடு வாசல் இழந்து விட்டேன், நிலம் தோட்டம் இழந்து விட்டேன், என் வாழ்க்கை துணை என்னை ஒதுக்கியதால் அதையும் இழந்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் அழுகிறாய். தேம்பி தேம்பி அழுகிறாய். ஆனால் உன் முருகனின் அன்பை நீ இழக்கவில்லை. உன் முருகன் உன்னிடம் காட்டும் பரிவையும் அன்பையும் நீ இழக்கவே இல்லை. ஆனால் நீ மட்டும் உன் முருகனிடம் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய். சரியாக சொன்னேனா? கண்டுபிடித்து விட்டேனா? அதனால்தான் நான் எல்லாமே இழந்து விட்டேன் என்று இப்படி புலம்புகிறாய். நீ என்ன கொண்டு வந்தாய் தங்கமே? அது உன்னோடு இருப்பதற்கு
உன் கர்ம வினை காரணமாகத்தான் இது நடக்கிறது. அதையெல்லாம் மீட்டுத்தர உன் முருகன் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னோடு சேர்க்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது. பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை அறிகிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கவலைப்படாதே. மகிழ்ச்சி பெருகப் போகிறது. கவலைப்படாதே. நாளைய விடியல் உனக்கான விடியல். உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. உனக்காகவே வந்து சேரப்போகிறது. உன் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கானது. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த முருகனை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். முருகன் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ கதறிய அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. கடந்து போன காலத்தினை மட்டும் நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும், தடைகள் வந்தாலும், இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது. அனைத்தும் நன்மைக்கே. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல். உன் உறவு உன்னிடம் வரப்போகிறது என்றால் எப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு? இதைத்தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடன் இணைய வைத்து விடுவீர்கள் என்று எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாய். உன் முருகன் உனக்கு செய்யாமல் இருப்பேன். உனது எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. எதை எதை இழந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. இது தெரியாமல் இப்போது இந்த நேரத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது. இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். கலங்காது இருக்க வேண்டும். நல்லது நடக்கப் போகிறது. நீ முருகா என்று கூறும் இந்த ஒரு வார்த்தை தான் நாளை காலை முதல் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. இனிமேல் நான் சொல்கிறேன் கேள். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ. உன்னை அவர்கள் காயப்படுத்தியும் நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ இனிமேல் சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்வாய். அதற்கு இந்த முருகன் பொறுப்பு. கோபம் அழிவை தரும். பொறுமை யோசிக்க வைக்கும். அவசரப்படாமல் நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேளு. நிதானமாக யாரிடமும் பேசு. பழகு. பழக பழகத்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அனுபவத்தையும் நீ அறிந்து கொள்ள முடியும். இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த முருகனின் அறிவுரையும் பொன்மொழியும் கேட்டு நடந்தாலே போதும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்து தருவேன். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். இந்த முருகன் உனக்கு துணை. இந்த முருகன் உனக்கு துணை. உன் முருகன் நான் இருக்கிறேன். உனக்கு என்றும் நானே துணை. நாளைய விடியலுக்காக காத்திரு. இப்போது நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி எழு. ஓம் முருகா போற்றி போற்றி.